பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய மகிமையினாலே இக்காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு கூட பேச பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கருணை காட்டின அவருடைய கிருபைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவியாயிருந்து நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் பூர்த்தி செய்து ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி நம்மளை வழிநடத்திட அவருடைய பாதப்படியிலே நாம் அமர்ந்திருப்போம். அதிகால வேளையிலே அப்பா என்று இயேசப்பாவுடைய நாமத்தை துதிப்போம். அவருடைய நாமத்தை நாம் துதிக்கும் பொழுது நமக்கு நேரிடுகிறதான எல்லா விதமான உபத்திரவத்திலேயும் வேதனை சோதனைகளிலேயும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். அவருடைய மகிமுள்ள கரம் நம்மளை ஏந்தி கொள்ளும். அவருடைய வல்லமுள்ள கரம் நம்மளை அரவணைத்து கொள்ளும். எப்படி போர் சேவகர்கள் கவசத்தை அணிந்து கொண்டு யுத்தத்துக்கு நிற்கிறார்களோ அப்படியா தேவனுடைய வசனத்தின் மகிமையை நாம் அணிந்து கொண்டு சாத்தானோடு கூட நாம் யுத்தத்துக்கு நிற்போம். அந்த வசனத்தின் கேடகத்தை கண்ட பிசாசு நம்மளை கண்டு அலறடித்து ஓடுவான். நமக்கு வருகிறதான எல்லா விதமான உபத்திரவம், சரீர பலவீனங்கள், சோர்வுகள், பலவிதமான சிக்கல்கள், தொந்தரவான போராட்டமான வாழ்க்கை, இவை எல்லாம் மாறி போகும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஏனென்றால் அவருடைய வசனத்தை நாம் கவசமாக அணிந்திருக்கிறோம் அல்லவா? அதனால்தான் சொல்லுகிறேன் தைரியமாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று. சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 145 அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டுள்ள வார்த்தை, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லுள்ளது. அவர் நம்மீது இரக்கமுள்ளவராயிருக்கிறார், மனது உருக்கமுடையவராயிருக்கிறார். நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும், அவருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் நாம் செய்தாலும் கூட நம் மீது கர்த்தர் மிகவும் நீடிய சாந்தமுள்ளவராயிருக்கிறார். உடனடியாய் அவர் நம்மை தண்டிப்பாரானால் நாம் நிலைத்திருக்க முடியாது. அவருடைய சாந்தம்தான் நம்மளை பாதுகாக்குகிறது. அவருடைய சாந்தம் நம்மளை மகிமைப்படுத்துகிறது. ஆகையாலே அவருடைய சாந்தத்தின் நிமித்தமாக நாம் மிகுந்த கிருபை உள்ளவர்களாக நிலைத்திருக்கிறோம். அவர் பார்வையிலே அவர் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறபடியினாலே எல்லா விதமான சாத்தான் பிடியிலிருந்து நம்மளை விடுவித்து பாதுகாத்துக் கொள்வார். மிகுதியான போராட்டம், சொல்ல முடியாத பலவிதமான சிக்கல்கள், சரீரத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பலவீனம், சோர்வு, இருதயத்திலே துக்கம், இவையெல்லாம் நெருக்குகிறதா? பயப்படாதிருங்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் மீது மிகவும் இரக்கமுள்ளவராயிருக்கிறார், மனது உருக்கமுடையவராயிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சாத்தானுக்கு முன்பாக போர் சேவகர்களாக நிற்கிறபடியினாலே என் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு கவசத்தை அணிந்திருக்கிறார். சாத்தானே, எனக்கு விரோதமாய் எழும்பும் பொல்லாத சகலவிதமான போராட்டத்திலும் இருந்து நான் மீண்டு வர என் தேவன் எனக்கு ஜெயம் கொடுப்பார் என்று சாத்தானுக்கு சவால் விடுவோம். ஆவியானவர் எப்பொழுதும் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்ற மன தைரியத்தோடு நிலைத்திருங்கள். மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொல்லாத வியாதியின் பிரச்சனைகளுக்கு டாக்டர்கள் சொல்லிவிட்டார்களா, இது முடிவே முடியாது, இதை சுகமாக்க முடியாது என்று? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள்.
என் தேவன் என் சரீரத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார். என் சரீரத்தோடு இருக்கிறார், இணைந்திருக்கிறார். இந்த பொல்லாத பிசாசு கொண்டு வரும் வியாதியின் பிரச்சனை என்னை விட்டு நீங்கி போகும் என்று மன தைரியத்தோடு தேவனுக்கு சாட்சியாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து வருவோம். இந்த நாளிலும் கூட பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் அவர்களுடைய சிறுசின் மீது வைத்து அவர்களை ஆசீர்வதித்து மகிமையினால வல்லமையினாலே நிரப்பி காத்து ரட்சிப்பார். அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்க, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் அவருக்கு முன்பாக நிலைத்திருக்கும் போது ஒரு பொழுது உங்களை கைவிட மாட்டார். என் தேவனே, நான் உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து ஜெபிக்கிற இந்த ஜெப குறிப்புகளை என் வாழ்நாளிலே நிறைவேற்றி இந்த நாளையும் கூட பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணத்தக்க பாக்கியத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் சந்தோஷமான நாளாக மாற்றினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று நன்றி செலுத்துங்கள். அது பலவிதமான பிறந்த நாளையும் திருமண நாளையும் கண்டு கழிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நீண்ட ஆயுள் நாட்களை கொடுத்து ரட்சித்துக் கொள்வார். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.